ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஈரல் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். அது பாருங்கள், ஈரல் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருவேன். நான் செய்கிறத பார்க்குறேன் பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் வச்சிட்டேன். கடாய் வச்சுட்டேன். நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், ஒரு 150 ரூபாய்க்கு. அதனால் சின்னதாக கடாய் வச்சு செஞ்சுட்டுவான்ட்டு பாருங்கள். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக வாங்கினால கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய். பாருங்கள், அஞ்சரை பெட்டி. கொஞ்சமாக சீரகம் போட்டுருங்க ஜீரகத்துக்கு. அப்புறம் 2 சோம்பு போட்டாச்சு. போட்டுட்டு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் புரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சப்போர்ட் யாரும் இல்லைங்க. நானே வீடியோ எடுத்து நானே போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேங்களா? நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். எப்போவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்னா இருந்துச்சுங்களா. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு, வதங்கிச்சு. இப்போ வந்து இதை கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஈரல் இதில் சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஈரல் வதங்கிச்சு. வெறும் ஆட்டு ஈரல் இது வதங்கிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் வந்து இது வந்து சர்க்கரை பொடி போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து நல்லா பரட்டிக்கணும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பரட்டிட்டேன். இப்போ வந்து இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தேன். அதுலேருந்து நீரெல்லாம் வற்றிட்டு ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருது, தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி, அந்த இது முங்குற அளவுக்கு பாருங்கள், தேவையான அளவு, அதாவது இந்த இது ஈரல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. மூடி வச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா சுண்டி எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க ஈரல். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிட்டு இதில் பெப்பர் லாஸ்ட்டில் போடணும். நான் முன்னாடியே போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஈரல். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.